பாண்டியனுக்கு பிறந்தநாள் கொண்டாடியே தீரணும் அப்படின்னு வந்து சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்த தங்கமயிலுக்கு அப்படியே வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆனதுனால இப்போ இன்னும் வீட்டில் உட்காந்து மூக்க சிந்தி அழுதுகிட்டே தான் இருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட. அதாவது வந்து எனக்கு வந்து சம்பளத்தை கூட என் கையில் கொடுக்க மாட்டுறாரு, சம்பளத்தை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, சம்பளம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலை அப்படின்னு உடனே அப்படியே கட்டுப்பாயிட்டாங்க பாக்கியம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு கல்யாணத்தை போய் எனக்கு ஒரு பொய் சொல்லி பண்ணி வச்சிருக்கேம்மா, என் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, பணமும் இல்லை, எல்லாம் வந்து அந்த இதுக்கு போகும்போது அன்னைக்கு ஷாப்பிங் போகிறோன்னு சொன்னோடனே நம்ம வீட்டுக்கு வரோன்னொடனே 200 காசு கொடுக்குறாரு அவர். ராஜி கிட்ட காசு இருக்குது, மீனா கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட மட்டும் காசு இல்லை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்த உடனே வா நம்ம என்ன அவங்கள பெருசாக ஏமாற்றிட்டோம், அவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு வாய் கூசாமல் பேசுகிறாங்க பாக்கியம். வெக்கமாகவே இல்லையாம்மா அவங்களுக்கு, இல்லை மனசாட்சியே இல்லையாம்மா அவங்களுக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளையுடைய படிப்பு, வயசு, போட்ட நகை, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 15,000 சம்பளம் மாப்பிள்ளைக்கு வரும்னாங்க. 15,000 சம்பளத்தை அவங்க அப்பாட்ட கொடுத்துருவாருங்கிறத சொல்லலை. அப்படியே வந்து அந்த என்ன பண்ணது ஆனந்தத்தில் தான் நினைக்கிறேன், அவர் கொடுக்குற காசெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வச்சிருந்து இவருக்கு இவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்தோடனே இவங்க உடனே வா ஆட்டோவை கூப்பிடு, உடனே கிளம்பி போகிறோம், அந்த வீட்டுக்கு போய் சண்டையை போடுறோம், உன் மாப்பிள்ளையை உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படி இப்படின்னு பேச, மூச்சை இழுத்து உள்ளே விட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மூச்சை இழுத்து விடு, இப்போ போய் இதெல்லாம் பண்ணால் நல்லதில்லை, நம்ம இதை கரெக்டான முறையில் தான் வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அவங்க அப்பா சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து ஆமாம்மா அவங்க அப்பா சொல்கிறது கரெக்டு தான், நீ அந்த வீட்டை உன் கைக்குள்ளே கொண்டு வரணும், நீ நல்லது பண்ணுற பேர் வழிலாம் இறங்காமல் நீ செய்ய வேண்டியது முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து உன் கையில் உன் புருஷன் சம்பளத்தை கொடுக்கணும், அப்புறம் மொத்தமாக அந்த கஜானா சாவியை நீ இது வரைக்கும் பார்த்தது போதுன்னு உங்கள் அத்தைக்கிட்டேருந்து கஜானா சாவியை உன்ட்ட வாங்கி கொடுக்கணும், நீ தான் எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுக்குற இடத்துக்கு வரணும், தனம் பண்ணி பார்த்திருக்கியா சீசன் 1 அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்களும் புரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் மீனாவும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்க, நம்ம வந்து மாமாவுக்கு இப்போ எப்படி கேக் வெட்ட போகிறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வடிவுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஆனால் வந்து அதை கண்டுக்காமலே சுற்றிட்டு திடுறாரு முத்துவேல். அதுக்கு அவங்க அம்மா திட்டினாலும் அவள் பார்த்துக்கிட்டோம், என்னாலாம் ஒன்றும் பார்த்துக்க முடியாதுன்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ராஜீவ் மீனா தங்கமயில் 3 பேரும் சேர்ந்து கிஃப்ட்டு விஷயத்தை சொல்ல வேணாம், அதே மாதிரி அரசிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்ல வேணாம், மற்றவங்கள்ட்ட மட்டும் சொல்லலான்னு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே இவங்க எல்லார்ட்டையும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து கூடி பேசுகிறாங்க. 50வது கல்யாணமா, என்ன விஷயம், தீபாவளியா பொங்கலா அப்படின்லாம் வந்து பேசி, பொங்கல் இல்லை செங்கல் அப்படின்லாம் 2 நாளெல்லாம் பேசி சுவை நகைச்சுவைங்கிற விஷயங்கள்லாம் செஞ்சதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பசங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நீங்கள் கெஞ்சி கேட்டதுனால நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுங்கிறாங்க. கெஞ்சியெல்லாம் ஒன்றும் கேட்கல, நாங்கள் மாமாவுக்கு பிறந்தநாளை கொண்டாட போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னா சரி வரோம் ரொம்ப கோச்சிக்காதீங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து கதிர், பழனிவேல், அதுக்கப்புறமா வந்து செந்தில், சரவணன் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. முதல்ல எங்கள் அப்பா கொண்டாடவே மாட்டார், கேக்கெல்லாம் வெட்டவே மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னவங்க, சரி அது சர்ப்ரைஸாக அப்பாவுக்கு இருக்க போதா இல்லை நமக்கு இருக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம், ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு மனைவிகள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.